சுந்தரராஜ சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன சுந்தரராஜ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அருள்மிகு அழகினாஸ்வரம் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழா திருத்தேர் திருவிழா 9 நாட்கள் நடைபெறிய திருவிழா, மாபெரும் திருவிழா. இந்த திருவிழா முதல் கட்டமாக இன்றைய தினம் அதிகாலையில் எம்பெருமானுக்கு விசேஷ திருமஞ்சனம் கண்டருளி மாலையில் ராஜ அலங்காரத்தில் எம்பெருமான் விமானத்தில் அமரச் செய்து அனந்தகள விஸ்வக்சேனன் அபரிமித பரிவார சகிதங்களோடு பூமி தேவியை ஆராதனம் செய்து எம்பெருமானுடைய அந்த பூமி விராட்டியார் பூஜையும் நவதானிய பூஜையும் செய்யப்பட்டு அங்குரார்ப்பணம் சொல்லக்கூடிய பாலிகை இடுதல்கள் விழா நடைபெற்றன. இன்றைய தினம் வேதங்கள் கூற திவ்ய பிரபந்தங்கள் முழங்க எம்பெருமான் முதல் கட்டமாக 4 திவ்ய பிரபந்தங்களோடு எம்பெருமான் விழா துவங்கினார். இந்த விழாவை சேவித்தால் நம் இல்லங்களில் மங்களம் விசேஷம், எல்லா விதமான மங்களம் தோன்றும், எல்லா விதமான சுமங்கள் நிகழும் என்கிற சாஸ்திரத்தை நிலைநிறுத்துகிறார் இந்த முதல் நாள் திருவிழா அங்குரார்ப்பண திருவிழா. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் எம்பெருமானுக்கு கொடியேற்ற விழா, கருடக்குடியை விசேஷமான ஆராதனை செய்யப்பட்டு கருடனுக்கு திருமஞ்சனம் கண்டுள்ளி திருவீதி உலா கண்டுள்ளி எம்பெருமான் கொடிமரத்துக்கு விசேஷ ஆராதனை செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு வேத இதிகாத புராணங்கள் முழங்க எம்பெருமானுக்கு கொடியேற்ற விழா நடைபெறும். தொடர்ந்து எம்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வாகனம் இருக்கின்றார். நாளைய தினம் எம்பெருமான் அம்ச வாகனம், அடுத்த நாள் சிம்மவாகனம், அதுக்கு அடுத்த நாள் அனுமந்த வாகனம், இப்படியாக ஒவ்வொரு நாளை தொடர்ந்து கொண்டு 5ஆம் நாளுக்கு விசேஷமான கருடவாகனம் என்று எம்பெருமான் மதியம் 3 மணியிலிருந்து 6 மணி வரை எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றன. இந்த திருக்கல்யாணமானது வைகாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சுந்தரவல்லி தாயாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த நன்னாளை கருதி கொண்டு அன்றைய தினம் சுந்தரவல்லி தாயாருக்கும் சுந்தரராஜ பெருமாளுக்கும் விசேஷமான திருக்கல்யாண முகமும் சீர்தன் நடைபெறுகின்றன. அதே சமயம் எம்பெருமானுக்கு விசேஷமான வஸ்திராவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு மாலை மாத்தல் வைபவத்தோடு மாங்கல்ய தானத்தோடு வானமாறும் பாசுரத்தோடு திருக்கல்யாண விழா விடுதலை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலையில் எம்பெருமான் கருட சேவை பறவையேறும் பரம்புடா என்று சொல்வது போல கருடமாத்தல் சேவை சாதிக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் யானை வாகனம், புஷ்ப விமானம், குதிரை வாகனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களாக ஏறி நிறைவாக திருத்தேர் என்று சொல்லக்கூடிய மகாரதம் வருகின்ற 24/5/2024 என்று எம்பெருமான் அற்புதமான திருத்தேர் விழாவில் தினே எம்பெருமாடிய மஞ்சள் ஆடையை உடுத்திக் கொண்டு திருத்தேரில் ராஜலங்காரத்தில் காட்சியளிக்கின்றார். கோலாயமானம் கோவிந்தம் மஞ்சத்தம் மதுசூதனம் ரதத்தம் கேசவந்திருட்டா புனர்ஜன்ன வித்தியது. திருத்தேரில் எம்பெருமானை சேவித்தால் மறுபிறவி இல்லை என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆகவே நாம் திருத்தேரில் எம்பெருமானை சேவித்து திருவடத்தை பிடித்து திருத்தேரை எடுத்து திருநிலை சேர்த்து எம்பெருமானை சேவித்தால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு மறுபிறவி இரண்டு இப்பிறவிலே எம்பெருமான் ஏற்கொள்வான் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு பக்தி நோக்கத்தோடு ஏழை எளியோர் வித்தியாசமின்றி இறைவன் அனைவன் என்கின்ற தத்துவனை நிலைநிறுத்தவே திருத்தேர் விழா. ஆகவே தான் திருத்தேரிடத்தில் ஏழை உயர்ந்தவன் பறந்தவன் அனைத்துமே எம்பெருமானத்தை சமம் என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்தமிட்டு திருவடத்தை பிடித்து தேர் எடுக்கின்றோம். தேராந்து சகலதை 33 கோடி தேவதை அம்சமாக விளங்கக்கூடிய திருத்தேரில் எம்பெருமான் அமரும் பொழுது அனைத்து தேவதைகளும் நாம் தேர் எடுத்துக்கொண்டு நம் மனமாகிய கட்டங்களை கலைந்து எல்லா விதமான சுகங்களையும் எல்லா விதமான கடாட்சங்களை கொடுக்க எம்பெருமான் காத்திருக்கின்றான். ஆகவே அவன் திருவடிக்குள் சென்று எம்பெருமான் திருத்தேர் ஓட்டத்தை சேவித்து அனைவரும் கூடியிருந்து எம்பெருமான் திருத்தேரை ஓட்டுமாவான். அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் மறுநாள் தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய அபபிரத ஸ்தானம் எம்பெருமான் விசேஷமான திருவிழா கொண்டாடிட்டும் அனைத்து தேவர்களும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொருட்டு எம்பெருமான் விசேஷ திருமஞ்சனம் கண்டொழி ஆலயத்துள்ள குளத்தில் சக்கரஸ்தானம் நீராடி எம்பெருமானுக்கு அனைவருக்கும் எல்லா விதமான கடாட்சி அள்ளி கொடுக்கும் பொருட்டு வியாதியின்றி ஆரோக்கிய திரகாத்துடன் வாழ வேண்டி தீர்த்தவாரி என்று சொல்லி அபபிரதஸ்தான் நடைகின்றது. பின்னர் அதனைத் தொடர்ந்து அபபிரதம் துவஜ அவரோகணம் கொடியிறக்கி எம்பெருமானத்தை கத்தியபத்தியங்கள் செவிக்கப்பட்டு நிறைவாக துவாதசாரம் சொல்ல மறுநாள் எம்பெருமானுக்கு சத்தாவனம் சொல்லக்கூடிய துவாதசாரங்கள் விஷயம் நடைபெறுகின்றன. நாம் அனைவரும் இந்த 10 நாட்களும் வந்திருந்து எம்பெருமானை காலையும் மாலையும் சேவித்து ஆடிப்பாடு அமைந்து வணங்கினோமானால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு நோயின்றி பிணியின்றி ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் புதுகுலத்துடன் வாட எம்பெருமான் அருள்பாலிப்பார். நாம் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமான் தொழில் சென்னார்ந்து பல்லாண்டு பாடுவோமாக. லோகா சமஸ்தா ஆஸ்திகுணோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.
जन्मगिडस्सुभः यत्त्वा कृतः परो भवमन्युनायदमत्याम् सुकल्पमग्ने तत्तव पुनस्तोद्धीपयामसे यत्ते मन्युपरोक्तस्य पृथिवीमनुदत्तसे आदित्या विद्ये तत्तेवावदवच्च समापदन् मेदिनी देवी वसुन्धरा स्यात् वसुधा देवी वासवी ब्रह्मवत्स पितॄणां श्रोत्रं दक्षुर्मनः देवी हिरण्यगर्भिणी देवी प्रसोदरी रतने सज्जायने सीता समुद्रवती सावित्री हनो देवी मह्यके महोदरणे महोदधिस्तात् शृंगे शृंगे यज्ञे यज्ञे विभीषणी इंद्रपत्नी व्याजनी सुरसरिग पाजवनी तलदयनी सियंदारा सत्यंतो परिमेदिनी सोपरि दत्तंगाय विष्णुपत्नी महें देवी माधवी माधवप्रिया लक्ष्मी प्रियसखी देवी नमाम अच्युत वल्लभा धनुर्धनादि विघ्ने तपसिद्धेज धीमहि तन्नोदरा प्रचोदयात् ओम धनुर्धनादि विघ्ने तपसिद्धेज धीमहि तन्नोदरा प्रचोदयात् शृण्वन्ति स्यो नाम अमृतस्य गोपा पुण्यामस्यां विष्णु विभाजन्ते मयि देवी विष्णुपत्नी मजूर्या प्रतीजे मे नागम विटाजिदामः त्रेधा विष्णुर्गाजो विदक्रमे मयिन्दमं पृथिवी मन्तरिक्षं तत्रोणे रिच्यमाना पुण्यश्लोकमजमाना किरणवती किरणाहि कृतवती वितराधिपत्ये पयस्वते नन्दिराशानोऽस्तु ध्रुवादिशा विष्णुमध्यगोरा शेषानो जगदोदा मनोदा वायुस्तन्तु बाणावादा विनोग्नन्तो विष्णम्बो दिवोदन पृथिव्यामस्येषानो जगतो विष्णुपत्नी ओम श्री भूशक्ति विष्णुपत्नी तन्नो लीला प्रचोदयात् अवां देवतां नमः समस्तो विचार पूजा भूजादि भवन्तो महन्तो निगृह्णन्तो अयं दिव्यालयः कामक्रोधलोभमोदमदमात्सर्यादि नवान्नीके ब्रह्मोत्सृत अङ्कुरार्पणकालवशात् भूमादेवनिक्रम भूजाय भवन्तो महन्तो निगृह्णन्तो अयं दिव्यालयः नित्योत्सवमासोत्सव वक्षद्विदोत्सव अनेक उत्सवादि अद्यं ब्रह्मोत्सवं निर्विघ्नं भूजाय भवन्तो महन्तो निगृह्णन्तो बालिका सदा कुम्भच्छत्रुकुम्भादि अङ्कुराप्रदेवदास लक्ष्मी कटाक्षं निरन्तरं भूजाय भवन्तो महन्तो निगृह्णन्तो
भृगवादि गुणान्नवं भृगवादि मुनि ब्रह्माण्यं वन्दे श्रीविखनोन्नवं शौतत्मात्तादिकं कन्म निखिलं यानसोत्रजं तत्नैतमत्तवेदात्तविदे विघ्नसे नमः श्रुतिस्मृतिनदीपूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं विट्टपत्यदकं शुद्धं वन्दे श्रीविखनोन्नवं श्रावणेवादितम्बूतं श्रवणे शुक्लपक्षके पद्मनाभ मनोजातं विष्णुपूजा विशारदं सुशासने समाधीनं बुद्धपुण्ड पवित्रगं किरीट आरावरण कुण्डलाङ्गदपूटितं शिखा यज्ञोपवीदाब्जां भरदाभज हस्तं च शङ्खचक्रधरं प्रभुं पद्मं दक्षिणे हस्ते धारणं विदवादितं कमण्डलगदाभ्यां वै ब्रह्मनिटिगणदेविदं तुलसी पद्ममालाभि तपदाजुतोऽपिकं पारमात्मिकमन्त्रज्ञं विगमो निमाश्रये देवदोत्तमः देवदः सर्वभूमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः भगवतो श्री सुन्दरराजस्वामिन् नवान्नेक ब्रह्मोत्सवदादि आत्मन्मण्डपे यागशालायां पूर्वद्वारे ऋग्वेद प्रिये ऋग्वेदमुपधारय ओम अग्निवेले पुरोहितं यज्ञस्य देवऋत्विजो ओदाहारमत्प्रदातानो हरि ओम देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः अखिल वात्सल्य गुंजे विष्णु आराध्य अंकुरापन यागशालायां दक्षिणद्वारे यजुर्वेद प्रिय यजुर्वेदमुपधारय ओम विषेतो जयतो भायवस्य देवो वस्य पिता प्राप्ते दर्शेत्रधमाय कर्मणे अब्जालद्धमग्नय देवभागमूर्धस्वते पयस्पते प्रजापते तेन ईतदमागतकं सो रुद्रस्य परिभवनक्तध्रुवा अस्मिन् गोपदस्य वक्वे यजमानस्य पशून् पाहि देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः विष्णु नवान्नेक ब्रह्मोत्सवदादि यागशालायां पश्चिमद्वारे सामवेदप्रिये सामवेदमुपधारय हरे ओम बेटा अग्नाजाय विदये ज्ञानो अभ्यदादये ह्योतादत्सपरेह्ये हरे ओम येदस्सामगायन्नास्ते आमस्ते प्रथमदारिदा पूर्वं देवेभ्यो अमुदस्य न पाहि यो मा ददाति सहिदेव मा स्वाहा अहमन्नमन्नमदन्तमाते अहंविष्टं भुवनमद्य भवान् सुवर्णज्योते एदं वेद यत्नपनिषत् देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः अखिल वात्सल्य गुंजे विष्णु आराधने ब्रह्मोत्सवदादि अंकुरात्मकाले यागशालायां उत्तरद्वारे अदर्भनवेद प्रिय अदर्भनवेदमुपधारय ओम ह्रीवा शन्नो देवी यावो भवन्ति वेदे शन्यो रविष्टे मन्त्रः कर्णे विश्रुयाम देवाः भद्रं पश्येमाक्षभद्रजत्राः स्थिरेरङ्गे सृष्टभागं तत्सनोभिः विषेम देवगिदं यदायुः देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः विष्णु आराधय प्रवर्तिदाय श्रीमद् रामानुदारय तपस्वाध्यायनिमित्तं तपस्वी वाग्विदाम्बरं नारदं मुनिवद्यस्य वाल्मीके मुनिवङ्गवं तपस्वाध्यां तपस्वी वाग्विदाम्बरं नारदं मुनिवद्यस्य वाल्मीके मुनिवङ्गवं देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः श्रीमद्भागवतारय सर्वकन्वां परित्यज्यमामेकं शरणं व्रजा अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा सुतः देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः नित्य पंचांग सुनमागच्छतु श्री कल्याण गुणानवं त्रिभुवनं दुष्य प्रदोषाकृतं गंगा स्नान विशेष पुण्य फलदं गोदान तुल्यं मृणा नाना कर्म सनं श्रुतिन्तश्रियमाप्नोति वारारायुष्यवर्धन नक्षत्रे हरदे पापं योगात् रोग निवारणात् कार्यसिद्धं च पंचांग बलमत्तमं सुश्री सालिवागन सागाब्धः तदुपरि क्रोधि नाम संवत्सरः उत्तरायणः ऋषभमासः शुक्लपक्षः अष्टम्याः एकविंशतिघटिकाः एकोनविंशतिघटिकेन आश्लेषा नक्षत्रादि मगा नक्षत्र संयुक्ता दिनवडियोग सिद्धं नाम दिनवडियोग स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीषाः ओ ब्राह्मणेभ्यः समस्त नित्यं लोकाः समस्ताः देवदत्तमा देवदास सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः विष्णोनाथं वैगानसूत्रमुदारय
अथ निषेका संस्कारां व्याख्यास्यामः ओम समन सीमंतो न गर्भाधान अष्टवद्यजात विष्णुपरिजात कर्म अष्टा संस्कारां व्याख्यास्यामः अस्मिन् ब्रह्मोत्सव कर्मणि प्रथम मंगलार्पणं द्वितीयं कल्याणोत्सवं चतुर्थीयाद्यप्रदोत्सव लतारोगण अपप्रदस्थानादि ध्वजारोगणात् अवरोगणपर्यन्तं नवान्निक ब्रह्मोत्सवित्याहामरीचिः देवदोत्तमान् देवदास सार्वभौमः अखिलांड कोटि ब्रह्मांड नायक अखिल वात्सल्य कुंते विष्णु आराधने प्रवृत्तदाय नित्य कल्याण गुणोत्तमाय भगवान श्री सुंदरराज स्वामिने उत्सवेन प्रवादिदाय देव्यमानाय द्राविड वेदम अरुळप्पाड रामानुजदावात्रम ज्ञानवैराग्यमूर्तं अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरो भगवते गणेशो प्रपद्ये माता पिता स्तनयाद बोधिस्तकं निमेरयं वयानाम् आद्यस्य भगवते मुलाभिरामं டைப் பண்ணி அனுப்பிச்சு